இவங்க நிறைய டாக்குமெண்ட்டு வாங்கியிருக்காங்க, சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க. ஒரு சொத்து வாங்கியிருக்காங்க. இந்த சொத்துடைய மதிப்பு வந்து 2.5 கோடி. எனக்கு எந்த ஒரு சொத்தும் இல்லை, வாகனம் இல்லை, நகையில் நட்டுலிருந்தா எழுதி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வருமானமே மொத்தத்துக்கு 1,50,000 சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறது 4 கோடி ரூபா சொத்து. இதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்ககிட்ட நான் இப்போ மனு கொடுக்கணும். அவங்ககிட்ட கொடுத்தா எடுப்பாங்க, உங்கள்கிட்ட கொடுக்குவாங்க. இன்னைக்கு ரிசல்ட் தந்துருவீங்களா? நான் மனு கொடுத்து ரிசல்ட் தந்துருவீங்களா? காசு தந்துருவீங்களா? நீங்கள் எழுதி எனக்கு சீல் வச்சு கையில் கொடுத்துருங்க. நீங்கள் அந்த 30 நாள் நீங்கள் இடம் இருக்குன்னு நான் போட்டு போகிறேன். அது நான் உங்களுக்கு சேர்த்து கொண்டு போகிறேன். நான் ஹைகோர்ட் கொண்டு போயிருவேன் மேடம், என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. நான் கொடுத்த மனுவுக்கு நீங்கள் 30 நாள் மனுவு நான் கொடுத்த மனு கொடுத்துறேன். 30 நாள் நீங்கள் கொடுத்த ரிசீவ்டு படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். உங்கள் மேலே ஹைகோர்ட் மேலே கொண்டு போயிருவேன். இப்போ நான் வந்து பார்வையாளராக அப்படிங்களா மேடம்? நீங்கள் குறைங்க அதுக்கு பவர் எனக்கு உங்களுக்கு. அப்போ நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவீங்களா? நான் மனு கொடுக்குறேன். நீங்கள் தானே இப்போ எங்களுக்கு ஆஃபீஸரு. இங்க ஆபீஸ் பார்வையாளர் தான் இல்ல மேடம். அப்ப பார்வையாளர் எதுக்கு எங்களுக்கு? ஆபீசர் ஆபீசர் யாரு? ரொம்ப பிரச்சனை தம்பி. நான் ஊருக்கே திரு அனஞ்சல் ஆளு உடம்பு முடியாதவன். இதே பாலச்சந்திரன் வந்து பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்ல. 7 மணிக்கு வானே ஒரு சின்ன விஷயம் வந்து நீங்க திரும்ப விஷயம் பேசுறேன். நான் பஞ்சாயத்து போர்டில் போய் நின்றுருந்தேன். என் அம்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? எடுத்து போட்டேன் பயமா இல்லை, எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அது நீங்கள் என்ன வாங்கினேன் நான் உங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் நமக்கு அழகாக இல்லை. நீங்கள் வீட்டை பேச்சு கூட வச்சு கழுத்து போயிருக்கு. இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? மனசுக்குள்ளே 3 நாள் மன வளர்ச்சல். எனக்கு இந்த மன வளர்ச்சல் நீங்கள் தாங்க முடியுங்களா? வெட்டிட்டா ஊசியை போட்டு ஆக்கிடலாம். மன வளர்ச்சல் தாங்க முடியுமா? அப்படி என்ன மேடம் தப்பு பண்ண இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு? பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க போட்டோ எடுக்கிறது அது என்ன லாபம்? போட்டோ எடுக்கிறது நான் தவறாக இருக்கேன் இல்லைங்க. நான் இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு தப்பா நினைச்சுக்கோங்க. நாங்கள் கொடுத்த மனு ரிசீவ் மட்டும் அதே பண்ண முடியும். நான் கொடுத்த மனுவுக்கு நீங்க ரிசீவ் மேல அதிகம் இருக்காங்க மேடம். நான் கொடுக்குற மனுவை எதுவுமே செய்யல. அவங்க தான் வந்து அவங்க தான் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தனியாக அவங்க நான் பிடிச்சுக்கோ சண்டை